ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கின்றார் என்று சொல்வதை விட எக்கனாமிக் டைம்ஸ் என்ற ஆங்கில பத்திரிகை அதை பற்றி எழுதியிருக்கின்றது. அதாவது மட்டமான நிலைக்கரியை கொடுத்து 6,000 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதைத்தான் ராகுல் காந்தியும் சொல்லி இருக்கின்றார். ஆனால் மோடியோ அமித்ஷாவோ இல்லது லொட்டோவோ நேட்டாவோ அவரோ யாரும் இதுவரை அதை மறுக்கவில்லை. எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்டை போல் பதில் சொல்கின்ற அண்ணாமலையும் அது பற்றி வாய் திறக்கவில்லை. ஆகவே அவர் செய்த ஊழல் என்பது ஊழல் தான் என்பதை மௌனமாக இருந்து அவர்களும் ஒத்துக்கொள்கிறார். அவர் சொன்ன திட்டங்களை, அவர் எழுதிய அந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இருக்கின்றவர்களை அவர் குறைந்தபட்சம் தான் ஆளுகின்ற டெல்லியிலேயாவது அதை செய்ய முயற்சிப்பார். அதே போல்தான் மம்தா பானர்ஜியும், அதே போல்தான் மற்ற தலைவர் நவீன் பட்நாயக் கூட அப்படித்தான். எங்கள் கூட்டணியில் அவர் இப்போது இல்லை என்று சொன்னாலும் கூட நவீன் பட்நாயக்கும் இந்த கூட்டணியில் வருவார். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய தேர்தல் வரலாற்றில் இது போன்ற ஒரு மோசமான தேர்தல் நடந்தது கிடையாது. தேர்தல் ஆணையாளராக இருக்கின்றவர்கள், அதிகாரிகளாக இருக்கின்ற 3 பேரும் மோடியினுடைய எடுபிடிகளாக மாறிவிட்டார்கள். ஏனென்றால் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு, கடைசி வாக்குப்பதிவு இருக்கின்றது. அதற்கு முதல் நாள், அதாவது நேற்றிலிருந்து அமைதி காக்க வேண்டும், 5 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது, வாக்குகள் சேகரிக்கக்கூடாது, மைக்கை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது, பத்திரிகைகளில் உங்களுடைய விளம்பரங்கள் வரக்கூடாது, தொலைக்காட்சிகளிலே நீங்கள் வரக்கூடாது என்றெல்லாம் அதிலே சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. சட்டத்திட்டத்தை மதிப்பதில் முதன்மையாக இருக்க வேண்டியவர் இந்த நாட்டினுடைய பிரதமர். ஆனால் இப்போது பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய வழிமுறைகளை மீறி நான் தியானம் செய்கிறேன் என்று சொல்லி அவர் இன்னைக்கு விவேகானந்தர் பாறையிலே கன்னியாகுமரியிலே நேற்றிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார். இதை எல்லா தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இது என்ன நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் ஒரு 48 மணி நேரம் அவர்கள் அமைதியாக இருந்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்குப்பதிவுக்கு 2 நாட்களுக்கு முன்பே பிரச்சாரத்தை தடை செய்திருக்கின்றார்கள். அப்படித்தான் சுதந்திரம் பெற்றதிலிருந்து போன தேர்தல் வரை அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலில் விதிமுறைகள் பலவாறாக மீறப்படுகின்றன என்று சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் மோடி அவர்கள்தான். எலெக்ஷன் கமிஷன் அவருடைய கைப்பாவையாக இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக இந்திய அரசாங்கம், ராகுல் காந்தி ஸ்டாலினுடைய அமைப்பில் இருக்கின்ற அந்த கட்சிகள் கண்டிப்பாக வர இருக்கின்ற தேர்தல் நாள்களில் 4ஆம் தேதி முடித்துவிட்டு அவை ஆட்சி அமைக்க இருக்கின்றார்கள். அப்போது கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் யார் யார் தவறு செய்திருக்கின்றார்களோ அவர்கள் குற்றவாளிகளாக கோர்ட்டுகளில் நிறுத்தப்படுவார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தபடியாக மோடி அவர்கள் ஏன் இந்த தியானம் செய்வதை எடுத்துக்கொண்டார் என்று எனக்கு புரியவில்லை. தியானம் செய்வது என்பது அதுவும் நீங்கள் வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் வரை செய்வது என்பது அத்துமீறுவது, சட்டத்தை மீறுவது. இருந்தாலும் தியானம் செய்து உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. பொதுவாக தியானம் செய்கின்றவர்களுக்கும் யாகம் செய்கின்றவர்களுக்கும் எதை எதிர்பார்த்து செய்கின்றார்களோ அது கிடைப்பது கிடையாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1924-25களில் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும் போது வைக்கத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த கோயில் முள்ளால் இருக்கின்ற சாலைகளிலே செய்யக்கூடாது என்று சட்டத்தை எதிர்த்து போராடிய போது நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் தமிழகத்திலே இருந்து அதிகமான தொண்டர்களோடு வைக்கத்துக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது காமராஜர் அவர்களும் ஒரு தொண்டராக அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார். அந்த போராட்டத்திலே முதல் முறையாக 6 மாதம் அவருக்கு சிறை தண்டனை கிடைத்தது. தண்டனை முடிந்து 6 மாதம் கழித்து விடுதலை செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அவர் அதே போராட்டத்தை ஆரம்பித்த காரணத்தால்
அவரை மீண்டும் சிறையிலே தள்ளினார்கள். தள்ளதோடு கிடையாது, இந்த பெரியாரால் நம்முடைய அரசுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துவிடக்கூடும் என்ற காரணத்தால் அப்போது திருவாங்கூர் அரசராக இருந்தவர் பெரியாரை ஒழிக்க வேண்டும், பெரியாருடைய வாழ்வு என்பது முடித்தாக வேண்டும் என்பதற்காக அவர் யாகங்கள் செய்தார், தியானம் செய்தார். கிட்டத்தட்ட யாகமும் அந்த தியானமும் முடிகின்ற சமயத்தில் மரணம் ஏற்பட்டது. யாருக்கு என்றால் பெரியாருக்கு ஏற்படவில்லை, அந்த மகாராஜாவுக்கு ஏற்பட்டது. எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், இந்த யாகம் தியாகம் செய்கிற தியானம் செய்கின்றவர்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் யாரை நீங்கள் குறி வைக்கின்றீர்களோ அந்த குறி தக்கி உங்களையே தாக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆகவே மோடி அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, மோடியை பொறுத்தவரையில் காந்தியை பற்றி எனக்கு 80க்கு பிறகுதான், அந்த படத்தை பார்த்த பிறகுதான் தெரியும் என்று சொல்லி இருக்கின்றார். நல்ல வேளை அவருடைய தாயையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் மறக்காமல் இருந்தால் சரி. ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் காந்தியவே 82 வரைக்கும் செய்யவில்லை, தெரியவில்லை என்று சொன்னால் இவரை இந்தியர் என்று சொல்வதா, இல்லை இவர் என்ன 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் கூட படிக்கவில்லை போல இருக்கு. டீ ஆத்துவதிலேயே கவனம் செலுத்தி இருக்கின்றார். காந்தியை தெரியவில்லை என்று உலகத்திலேயே ஆப்பிரிக்க நாடுகளில் கூட யாரும் சொல்ல மாட்டார். காந்தி அவர்களைத்தான் இந்த உலக வரலாற்றில் கத்தியின்றி ரத்தமின்றி சாத்வீக முறையிலே போராடி, அரசியல் காரணங்களுக்காக போராடி நாடுகள் சுதந்திரமடைய முடியும் என்று காந்தி காட்டிய வழியை ஏற்றுக்கொண்டு பல பேர், மார்ட்டின் லூதரை போன்றவர்கள், நெல்சன் மண்டேலாவை போன்றவர்கள் எல்லாம் பல சாத்வீக போராட்டங்களை நடத்தி இந்த உலகத்திலே விடுதலை பெற்று இருக்கின்றார்கள். அடிமைகளாக இருந்தவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கு காந்தி தான் காரணம். ஒரு அமெரிக்காவிலே ஒரு கருப்பர், ஒபாமா என்ற கருப்பர் அமெரிக்க ஜனாதிபதியாக வர முடிந்தது என்று சொன்னால் அது காந்தியால் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கருப்பு இன மக்களும் வெள்ளை இன மக்களும் எல்லோரும் சமம். கருப்பு இன மக்களை தள்ளி வைக்க கூடாது, அவர்களை அடிமையாக்க கூடாது என்று எப்படி அப்ரஹாம் லிங்கன் போராடினாரோ அதை போல் வேகமாக போராடியவர் நம்முடைய மகாத்மா காந்தி. அந்த காரணத்தால் தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஒரு கருப்பு வர முடிந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆக இது போன்ற வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் மறந்துவிட்டு காந்தியை தெரியாது என்று சொன்னால் எவ்வளவு கேவலம். அதுவும் பிரதம மந்திரியாக இருக்கின்ற ஒருவர் இதை சொல்கின்றார் என்றால் எவ்வளவு பெரும் ஒரு அறிவிலியை நாம் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலங்களாக பிரதமராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கும் போது அவரை பார்த்து நாம் வெட்கப்படுவதை விட நம்மை பார்த்தே நாம் வெட்கப்பட வேண்டும். ஆகவே இந்த தேர்தலில் கண்டிப்பாக அவரை தூக்கி எறிவார்கள் என்ற நம்பிக்கையுண்டு. இந்தியாவிற்கு காங்கிரஸ் திமுக தலைமையில் இருக்கின்ற இந்த இந்திய கூட்டணி ஒரு நல்ல ஆட்சியை தரும் என்ற நம்பிக்கை வந்திருக்கின்றது. ஐயா, போலி ஜனநாயகர் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டுக்காரர் திருச்சிக்கு வந்துட்டாருங்கிறது ஒரு பிரச்சனை. ஸ்டாலின் கூட அதுக்கு பெரிய அறிக்கையெல்லாம் வச்சிருந்தாரு. இதை நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கின்றேன் என்று சொன்னால், இது ஒட்டுமொத்த தமிழர்களை திருடர்கள் என்று அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவோ வார்த்தை ஜாலங்கள் சொல்லலாம். நான் அப்படி சொல்லவில்லை, இப்படி சொல்லவில்லை, பாண்டியனை சொன்னேன், பாண்டியனை சொல்லவில்லை என்று மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்தான் இந்த பேர்வழி மோடி அவர்கள். ஆக இவர்கள் தமிழர்களை எல்லாம் திருடர்கள் என்று சொல்லிவிட்டு ஏதோ கன்னியாகுமரிக்கு விமானத்திலும் ஹெலிகாப்டரிலும் காரிலும் வந்து விட்டால் ஏதோ ஒரு தடவை போகின்றது. அடுத்த தடவை நீங்கள் வரும்போது தமிழக மக்கள் திருடர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்பதை உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து இந்த கூட்டணி பற்றி எதிர்காலத்துல தான் முடிவு பண்ண முடியும், காலம் தான் முடிவு செய்யும் சொல்றாரு. உள்நோக்கம் என்ன? ஒவ்வொரு கூட்டத்திலும் அல்ல, சென்ற முறை ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் தான் அவர் சொன்னார் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற முறையில் தான் அவர் பேசினார்கள். என்னை பொறுத்தவரையில் நாமும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தால், அது மட்டுமல்ல ஒரு தீய சக்தியை, ஒரு பாசிஸ்ட் சக்தியால மோடியை ஒழிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் நாம் ஒன்றாக இருந்து செய்ய வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சியை தந்திருக்கின்றார் என்று சொல்லி செல்வ பெருந்தகையும் அதை 2 நாட்களுக்கு பிறகு ஒத்துக்கொண்டார். ஸோ அதோட பெரிய பிரச்சனை கிடையாது. அண்ணாமலை 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது
ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாதி. அவங்க வந்து 1993 பாபர் மசூதிக்கு வந்து 20 லட்சம் பேருக்கு கையெழுத்து இயக்கம் நடத்தினார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கையெழுத்து இயக்கம் நடத்தினார். நீங்க கையெழுத்து இலக்கம் நடத்துனாங்க, தமிழ்நாட்டுக்கு செங்கல் அனுப்பிச்சாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிந்த விஷயம் இல்லைவென்று சொன்னால், அவர்கள் படித்த சர்ச்பா கான்வென்ட்டில் தான் நானும் படித்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாதா கோயிலில் கிறிஸ்துவ ஆலயத்தில் அவர்கள் போய் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அங்கே ஜபம் செய்ததெல்லாம் எனக்கு தெரியும். அங்கே படித்தவர்களுக்கு தெரியும், அங்கே இருக்கின்ற பல ஆசிரியர்களுக்கு தெரியும். அதே போல் அவர்கள் முஸ்லிம்களுடைய இல்ல முஸ்லிம்களுடைய அந்த இது இல்ல அந்த விழா இஃப்தார் விருதை வந்து ஜெயலலிதா அவர்கள் இஃப்தார் விருதை வந்து சென்னை உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலே கொடுத்து, அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த நானும் மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்களும் அதே போல் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு போன்றவர்களும் அந்த இஃப்தார் இதிலேயே நாங்கள் கலந்து கொண்டோம். ஆக அங்கே அவர்கள் பைபிளினுடைய மகத்துவத்தை பற்றியெல்லாம் நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் அதில் பேசி இருக்கின்றார்கள். அதற்கான அந்த காலத்து பத்திரிகைகளை பார்த்தோம் என்றால் ஈஸியாக கிடைக்கும், அதில் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில் எம்மதமும் சம்மதம், குரானையும் படித்தாங்க, எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையுடையவர் ஜெயலலிதா அவர்கள். ஆகவே அவரை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வண்ணாமலை அடைக்க பார்க்கின்றார் என்று சொன்னால், ஒன்று அவருக்கு அறியாமை, இரண்டு அவருக்கு தமிழக அரசியல் வரலாறு தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். தொடர்ந்து தமிழகத்துல வந்து நிறைய இடங்கள்ல கஞ்சா தொடர்ந்து பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. இது பெரிய ஒரு இஷ்யூவா வந்து தமிழகம் முழுக்க வளர்ந்துருக்குது. நீங்கள் கஞ்சா குடிப்பது நடவடிக்கை எடுக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கஞ்சா குடிப்பது என்பது தொடர்ந்து வெகு காலமாக இருக்கின்றது. எனக்கு தெரிந்து அந்த காலத்திலிருந்து கஞ்சா குடிப்பவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். கஞ்சா பயிரிடுவது என்று ஒதுக்குப்புற இடங்களில் கஞ்சா பயிரிடுவதெல்லாம் சகஜமாகத்தான் அந்த காலத்திலே இருந்தது. ஆனால் இப்போது என்ன நிலைமை என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், கஞ்சா குடிப்பது என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இருப்பது கிடையாது. பஞ்சாபில் இதைவிட மிகப்பெரிய அளவிலே இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற கிராமங்களில் எல்லாம் இளைஞர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகின்றார்கள். அதைவிட கொடுமை, பெண்கள் அதற்கு அடிமையாகின்றார்கள் என்று பஞ்சாபிலே இருக்கின்றவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை தடுக்க வேண்டும், அதை போக்க வேண்டும் என்ற முயற்சியிலே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆக கஞ்சா என்ற பழக்கம் வந்து ஆதியிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த காலத்தை கஞ்சாவை வந்து மருந்துக்காக உபயோகப்படுத்தினார்கள். அடிபட்டவர்களுக்கு மயக்கம் வர வேண்டும் என்பதற்காக அதை கொடுத்தார்கள். பிறகு அதை ஒரு போதைப் பொருளாக எல்லோரும் குடிக்க ஆரம்பித்தார்கள். இப்போது அது வெளி உலகத்திற்கு வந்திருக்கின்றது. நாம் எல்லோரும் அதை பற்றி கவலைப்படுகின்றோம். கண்டிப்பாக நம்முடைய அருமை முதல்வர் அவர்கள் தன்னுடைய இரும்பு கரங்களால் அந்த கஞ்சாவை ஒழிப்பார் என்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கின்றது. பல கரெக்ட் நீங்க சொல்றது. ஸ்ட்ரெச்சர் மாத்திரம் இல்ல, புதுசா கட்டப்பட்ட இடத்துல ஸ்கேனிங் கிடையாது, எக்ஸ்ரே வசதி கிடையாது, இன்று பல குறைகள் இருக்கின்றன. இந்த குறைகளை பற்றியெல்லாம் நான் முத்துசாமி அவர்களிடம் பேசி இருக்கின்றேன். ஏனென்றால் அந்த திறப்பு விழாவுக்கு நான் முத்துசாமி அவர்கள் இங்கே வரவில்லை, அவர் பொள்ளாச்சியிலே கலந்து கொண்டார். ஆனால் இந்த மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு நான் சென்றிருந்தேன். அப்போது பார்க்கும்போது பல மருத்துவத்துறையில் இருக்க வேண்டிய இயந்திரங்கள் அங்கே இல்லை. ஸ்கேனிங் செய்வார்களே, அது கிடையாது. அதே போல் இரத்தத்தை பரிசோதனை செய்வதற்கான லேப் வசதிகள் கூட அங்கே இல்லாமல் இருந்தது. இதை பற்றி எல்லாம் முத்துசாமியிடம் பேசியிருக்கின்றேன். இந்த மாவட்டத்தில் அமைச்சரான அவர் விரைவில் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார் என்று நம்புகிறேன். இந்த மாவட்ட தலைவர் குறைவதில்லை, மாவட்டத்தில் குறைவதில்லை. ஒரு மாதம் கிட்ட ஒரு மாதம் குற்றவாளிகள் கண்டுபிடிக்காம ஒரு மாதத்துக்கு மேலே நீங்கள் சில வழக்குகளில் உடனடியாக கண்டித்து விடுவார். யாராவது குடிபோதையிலே கொலை செய்தால் என்று சொன்னால் கொலை செய்துவிட்டு அங்கேயே விழுந்து விடுவார், பிடித்து விடுவார். சில கொலைகளை நாம் கண்டுபிடிப்பதற்கு, அதை பற்றி ஆராய்வதற்கு, குற்றவாளியை பிடிப்பதற்கு என்பதற்கு கொஞ்ச நாட்கள் ஆகத்தான் செய்யும்.
இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் ஆகியிருக்கின்றன. விரைவில் தமிழக போலீசார் அதை கண்டுபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. காந்தி மட்டும் இல்லையா, காந்தி வந்து குடும்ப சொத்தா இருக்கு. இன்னைக்கு காந்தி இருந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏபிபி சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. காந்தி காந்தி இருந்திருந்தா இது குடும்ப சொத்தா இருக்காது. எது குடும்ப சொத்து? நேருவோட குடும்ப சொத்து, இந்திரா காந்தி அவங்களோட குடும்ப சொத்தா இருக்காது. காந்தி என்ற பெயரை வந்து இந்திரா காந்தியும் ராகுல் காந்தியும் காந்தி என்ற பெயருக்காக வைக்கவில்லை. அவர்களுடைய இந்திரா காந்தியினுடைய கணவர் ராஜீவ் காந்தியினுடைய தகப்பனார். இப்போது ராகுல் காந்தியினுடைய தாத்தா பேர் ஃபெரோஸ் காந்தி. அதனால் அந்த காந்தி வருகின்றது தவிர மகாத்மா கரம்சந்த் காந்தி என்றுதான் அந்த பேர் வருவதாக நான் நினைக்கவில்லை. இவருக்கு ஒரு அறியாமை நிறைய இருக்கின்றது. எனக்கு எவ்வளவு தூரம் படித்திருக்கின்றார் என்று தெரியவில்லை. ஆனால் வயது 75 ஆகின்றது. உலக அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்படி இருந்து இவர் இது போன்ற அனாவசியமான அசிங்கமான தவறான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கும் போது இவரை இந்த நாட்டிலே வைத்திருப்பது நமக்கு தான் அபாயம். எவ்வளவு சீக்கிரம் நாட்டை விட்டு தோற்கடிக்கப்பட்டு வெளியே போயின்றாரோ அப்போதுதான் இந்தியாவிற்கு விழிவுதான். பிரதமர் வேட்பாளரா இந்திய கூட்டணி பிரதமர் வேட்பாளரா அவங்க ஜெயிச்சாங்க. யாரை சஜஷன் பண்ணுவாங்க? எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 26 கட்சிகளை சேர்ந்த ஒரு அமைப்பு இந்த இந்தியா என்ற அமைப்பு. தமிழகத்திலே ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே இது இருக்கின்றது. இந்தியாவிலே ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி இருக்கின்றது. ஆகவே தேர்தல் முடிந்த பிறகு இந்த அணியிலே இருக்கின்ற அத்தனை பேரும் ஒன்றாக அமர்ந்து, இன்னும் சொல்ல போனால் மம்தா அவர்கள் கூட தன்னுடைய ஒப்புதலை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பார்கள். கண்டிப்பாக ராகுல் காந்தியும் ஸ்டாலின் காந்தியும் நினைக்கின்றவர்கள் பிரதமராக வருவதற்கு நல்ல வாய்ப்பு. ராகுல் காந்தி பிரதமராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு. வந்துட்டீங்களா? 5 வருஷத்துக்கு 5 பிரதமர் இருந்தா கூட ஒன்றும் தப்பு இல்லை, நாங்க ஒற்றுமையா தான் செயல்படுவோம்னு சொல்லியிருக்காரு. இவர் கிண்டல் அடிச்சிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடி 5 வருஷத்துக்கு 5 பிரதமர் இருப்பாங்க, ஸ்டாலின் ஒரு பிரதமர், ராகுல் காந்தி கடைசியில் 5வது வருஷம் இருப்பாரு. அதுக்கு திருமாவளவன் சொல்லிருக்காரு 5 பிரதமர் இருந்தாலும் தப்பு இல்லை. அவர் சொல்றது கரெக்ட் தானே. திருமாவளவனோடு பாராளுமன்றத்திலே போட்டியிட்டு இருக்கின்றார், கண்டிப்பாக ஜெயிக்க போகின்றார். ஆகவே அவரும் பிரதம மந்திரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 வருடங்களில் 5 பிரதமர் வந்தால் என்ன நஷ்டம் என்று நான் கேட்கிறேன். ஏனென்றால் அதிகாரிகள் வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்படுவதில்லையா? ஆகவே பிரதமர்கள் 1 வருஷத்துக்கு ஒருவர் என்ற இது வராது. அப்படி வந்தாலும் அதில் என்ன நஷ்டம் என்று தெரியும். 10 வருஷமாக ஒரே ஆள் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. என்ன பிரயோஜனம் இந்திய நாட்டிற்கு? மோடியா 10 வருஷம் இருந்து எதுவும் கிடையாது. ஆகவே 10 வருஷத்திலிருந்து ஒன்றும் பண்ண முடியாத 1 வருஷத்திலிருந்து ஏதாவது பண்ண முடிஞ்சதை பண்ணால் அவர்களை நாம் வர வேண்டும். வரும். ஏன் மெஜாரிட்டி வந்து இப்போ காங்கிரஸ் தான் அதிகமாக கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்ப மெஜாரிட்டி சீட் காங்கிரஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருமித்த கருத்து ராகுல் காந்தி எலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு ஏன் இல்லாம இருக்குது? யார் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுங்க. ராகுல் காந்தி தேர்வு செய்ய வாய்ப்பு ஏன் இல்லை? எல்லாம் இதே 5 வருடத்துக்கு முன்பே ஸ்டாலின் சொன்னாரே ராகுல் காந்தி பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்று. ஆக எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ்காரர்களாகிய நாங்கள் ராகுல் காந்தி வர வேண்டும் என்று நாங்கள் மனதார விரும்புகின்றோம். எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அதை விரும்புகின்றார்கள். ஆனால் அது மட்டும் போதாது, மற்ற கட்சியில் இருக்கின்ற கூட்டணி தலைவர்களும் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் யார் பிரதமர் என்பது தெரியும். எப்ப சொன்னாங்க? எலெக்ஷன் இருக்கிறதுனாலதானே வரமாட்டேன்னாங்க. ஏன் போன வாரம் சொன்னாங்களே, நாங்கள் இந்திய கூட்டணியில் இல்லை என்றாலும் இந்திய கூட்டணிக்கு வெளியில் இருந்து ஆதரவு தருவோம் என்று மம்தா தானே சொல்லி இருக்கின்றார். அதை எப்படி நாம் மறக்க முடியும்? ஆகவே மம்தா மட்டுமல்ல, யார் யார் நம்ம எதிர்த்து சில இடங்களிலே போட்டியிடுகிறவர்கள் கூட வருவார்கள். தமிழகத்தில் நம்மை தவிர யாரும் வர முடியாத ஒரு நிலைமை. தப்பி தவிர ஏதாவது ஒரு கட்சி வடக்கில் இருக்கின்ற ஏதாவது ஒரு கட்சி ஒரு சீட்டில் ஜெயித்தாலும் கூட மந்திரி வேண்டும் என்று வந்து விடுவார்கள். அதையெல்லாம் பெருசுபடுத்தலாம். நாலாம் தேதிக்கு பிறகு அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருப்பாரா இல்லையா என்பதை உறுதி செய்து கொண்டு மற்றவர்களை பற்றி பேசலாம்.
ஸ்ரீதர் கன்னியாகுமரி கலெக்டர் சொல்லிக்க மோடி வந்து தப்பு இல்ல, அவர் தனியார் இடத்துக்கு தான் போறாரு, இதுல தேர்தல் விதிமீறல் எதுவும் இல்லை. விவேகானந்த பாறை என்பது தனியார் இடமா? ராமகிருஷ்ணா மட்டும்தான். ராமகிருஷ்ணா மட்டால் அங்க எதுக்கு மூன்று அறைகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு அறை இவர் இருப்பதற்கு என்று சொல்லி இருக்கின்றார்கள், இன்னொரு அறை சமையல் செய்வதற்கும் அதிகாரிகள் தங்குவதற்கும் ஒரு அறை என்று சொல்லி இருக்கின்றார்கள், இன்னொரு அறை எதற்காக இருக்கின்றது என்று எனக்கு தவறு இல்லை. ஆனா நீங்க தான் பெருசா விமர்சனம் பண்றீங்க. 23 கேமரா யூனிட் வச்சிருக்காங்க. ஆமா, 58 இன்ச்சுக்கு உரியவரை 28 கேமரால தான் எடுக்க முடியும். தவறு இல்ல, அதை நீங்க தான் பெருசா விமர்சிக்கிறீங்கன்னு பிஜேபி சொல்றாங்க. ரெண்டாவது வந்து ஏங்க நீங்க திருடனை போய் திருடி விட்டாயா என்று கேட்டால் நான் திருடவில்லை என்றுதான் சொல்வார். அதுபோல்தான் பாஜக சொல்கின்றார்கள். தவறை செய்து விட்டு தேர்தல் கமிஷனை நீங்கள் வந்து குழி வெட்டி புதைச்சி விட்டு நீங்க இஷ்டத்துக்கு தேர்தல் விதிமுறைகளை மீறி செய்து விட்டு நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் இது எப்படி திருடவில்லை? விதியில இருக்கு. பிரபகண்டா பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நீங்க போய் தியானம் எதுக்கு இருக்கிறீங்க? நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லபடியா குழந்தைகள் பிறக்கணுன்றதுக்காக போய் இருக்கீங்க. நீங்க போய் இருக்கிறது தேர்தலுக்காக இருக்கீங்க. நானே கொடை எங்க போனாலும் சரி சார், வைக்கத்துக்கே போனாலும் சரி சார், வைக்கத்துல போய் பெரியாருக்கு எடுத்து யாகம் பண்ணாங்க, தியானம் பண்ணாங்க. கடைசியில பெரியார் நல்லா இருந்தாரு 100 வயசு வரைக்கும். அந்த மகாராஜா இறந்து போயிட்டாரு. நான் தான் மோடி மேல் இருக்கின்ற அன்பினால் தான் சொல்கின்றேன், தயவு செய்து தியானத்தை கைவிடுங்கள். கடைசியில முடிவு அது உங்களுக்கே வேற மாதிரி வந்தாலும் வந்து விடும். காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்குது, கெஜ்ரிவால் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு, திமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்குது, அப்புறம் மம்தா பானர்ஜி ஒரு தேர்தல் அறிக்கை. எதை நிறைவேற்றுவீங்க நீங்க? எப்படி ஒருமித்த கருத்து கொண்டு 200 யூனிட் மின்சாரம் எல்லாருக்கும் இலவசம் கெஜ்ரிவால் சொல்றாரு, தண்ணீர் எல்லாருக்கும் இலவசம் சொல்றாரு, இவரு அதை பத்தி பேசவே இல்லை. ராகுல் காந்தி நீங்கள் சொல்றது 8500 ரூபாய் 1ஆம் தேதி வந்துடும் சொல்றாரு. நீங்க 8500 ரூபாய் நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை. அதாவது கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், அவரை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணியில் இருக்கின்றார். நாளை நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது அவர் சொன்ன திட்டங்களை, அவர் எழுதிய அந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இருக்கின்றவர்களை அவர் குறைந்தபட்சம் தான் ஆளுகின்ற டெல்லியிலேயாவது அதை செய்ய முயற்சிப்பார். அதே போல்தான் மம்தா பானர்ஜியும், அதே போல்தான் மற்ற தலைவர் நவீன் பட்நாயக் கூட அப்படித்தான். எங்கள் கூட்டணியில் அவர் இப்போது இல்லை என்று சொன்னாலும் கூட நவீன் பட்நாயக்கும் இந்த கூட்டணியில் வருவார். ஒருமித்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இல்லையே, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமே இல்லை. எப்படி நாங்க இது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். உங்களுக்கு காஃபி பிடிக்கும், எனக்கு டீ பிடிக்கும். நீங்க பீடி குடிப்பீங்க, நான் சிகரெட் குடிப்பேன். நீங்க கொடுக்க மாட்டீங்க, சரி நீங்க சிகரெட் நான் பீடி. ராகுல் காந்தி எதிர்த்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவி போட்டி ஆனி ராஜா போட்டிடுறாங்க. அன்னைக்கு வந்து இந்த ராஜா கோவிக்கு வந்திருந்தார். நான் கூட ராஜா கிட்ட சொல்ல, நீங்க எங்க பங்காளி ஆயிட்டீங்கன்னு சொல்ல. ஜனநாயக அமைப்பில் பல்வேறு கொள்கைகளை கொண்ட பல்வேறு கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை எடுத்து நடத்தும் போது சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். ஆகவே அது போல இது போல நம்ம எதிர்பாராமல் சில சம்பவங்கள் நடந்தால் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அதற்காக முக்காடு போட்டுட்டு வீட்டுல அழுதுகிட்டா இருக்க முடியும். என்ன பயந்து அங்க போயிட்டாரு சொல்றாங்க. யார? ரேபரேலிக்கு அவர் ஓடிட்டாரு, இங்க தோத்துருவோம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு பிஜேபி. ஆமா, முதல்ல இங்க வரும்போது ரேபரேலி நிக்க மாட்டாரு, தோத்துருவோம் இங்க வந்துட்டாருனாங்க. இப்ப அங்க போகணும்னு சொல்றாங்க. இவரே வாரணாசியில் நிற்கிறாரு. 3வது முறை எத்தனை முறை நின்றாலும் வாரணாசியில இனிமேல் அவர் ஜெயிக்கவே முடியாது. அனாவசியமா போய் அங்க நிற்கிறார். தமிழக அரசு பாத்தீங்கன்னா தமிழக அரசு 3 வருடத்துக்கு மேல பொறுப்பேற்று மீட்டர் 1 மாதத்துக்கு ஒருக்க மின்கட்டணம் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 10 டேஸ் முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு 100 யூனிட் தான் மின்சாரம் இலவசமா கொடுக்க முடியும், மொத்த எத்தனை இருந்தாலும் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இல்ல, நீங்க பொதுவாக தமிழக அரசினுடைய மின்சார கொள்கையில் இன்னும் கொஞ்சம் அவங்க ஒரு ஒருமித்த கருத்து எடுக்க வேண்டும். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றேன். விரைவில் முதல்வர் அவர்கள் அந்த குறைகளை நீக்கி மக்களுடைய சங்கடங்களை போக்குவார்கள். சார், எம்எல்ஏ முறையில் அதானி கிட்ட இருந்து 6000 கோடி ரூபாய் நிலக்கரி வாங்கிது, தரமற்ற நிலக்கரி வாங்கியிருக்காங்கன்னு அதிமுக ஆட்சியர்ல ராகுல் காந்தி குற்றம் சாட்டிருக்காரு. ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கின்றார் என்று சொல்வதை விட எக்கனாமிக் டைம்ஸ் என்ற
ஆங்கில பத்திரிகை அதை பற்றி எழுதியிருக்கின்றது. அதாவது மட்டமான நிலைக்கரியை கொடுத்து 6,000 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதைத்தான் ராகுல் காந்தியும் சொல்லி இருக்கின்றார். ஆனால் மோடியோ அமித்ஷாவோ இல்லது இந்த லொட்டோவோ நேட்டாவோ அவரோ யாரும் இதுவரை அதை மறுக்கவில்லை. எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்டை போல் பதில் சொல்கின்ற அண்ணாமலையும் அது பற்றி வாய் திறக்கவில்லை. ஆகவே அவர் செய்த ஊழல் என்பது ஊழல் தான் என்பதை மௌனமாக இருந்து அவர்களும் ஒத்துக்கொள்கிறார். நிலக்கரி காணாம போயிருக்குது பல டன் செந்தில் பாலாஜி போது ஒரு விசாரணை நடந்தது முதல்ல வந்த புதுசுல. இது சம்பந்தமா ஏதாவது விசாரணை கமிஷன் ஏதாவது கேட்பீங்களா? நீங்க விசாரணை கமிஷன்லாம் தேவையில்லைங்க. ஃப்ராடு பண்ணது உண்மையெல்லாம் இந்த இன்வாய்ஸை பார்த்தாலே தெரியும். அதுல என்ன பண்ணிருக்காங்க, பெரிய தப்பு. கப்பல் ஒரு நாட்டிலிருந்து புறப்படுகிறது என்றால் அது நேராக இந்தியாவுக்கு வந்து சரக்குகளை இறக்குகின்றது. ஆனால் அவர்கள் என்ன அதில் பொய்யாக சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், கிளம்புகிற நாடுகளிலிருந்து பல நாடுகளுக்கு சுற்றிவிட்டு பிறகு இந்தியா வருகின்றது, அதனால் அந்த கப்பல் கட்டணம் அதிகம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது அப்பட்டமான பொய். அந்த கப்பல் எங்கே போனது என்பது எல்லோரிடமும் ரெக்கார்டு இருக்கின்றது. ஆகவே அது உண்மை என்று சொன்னால் விசாரணை கூட தேவையில்லை. மோடி இருந்தால் மோடிய கம்பிகளுக்கு பின்னால் போட வேண்டியது. எரிசக்தி திறன் குறைவான நிலக்கரி வாங்கியிருக்காங்க. ஆமாங்க, கலோரி குறைவானது வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க. அதுல வந்து புகை அதிகமா வரும். நீங்க அந்த 1 டன் போடுற இடத்துல 10 டன் போட வேண்டிய பல அசௌகரியங்கள் அதனால் இருக்கின்றது. பணம் வீணாகின்றது என்பதெல்லாம் உண்மைதான். அதை செய்தது யார்? மோடி அரசாங்கம் தானே. அதனால் அவர்கள் மீது உண்மை என்று பட்டால் கண்டிப்பாக மோடி அவர்களை கம்பிகளுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். ஓகே, ரொம்ப நன்றி.